ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். காது வலி வந்தா எல்லாருக்குமே அது தாங்க முடியறது இல்ல. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வயதானவங்களாலும் சரி. இது ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, சில சமயம் காதுல சீழ் வடிஞ்சா, நீர் வடியும் பொழுது, இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது, இப்படி எல்லாம் இருக்கும்போது காது வலி வரும். இந்த காது வலிக்கு நான் சொட்டு மருந்து போட்டிருக்கேன், டேப்லெட்ஸ் நிறைய சாப்பிடுறேன், சரியாகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேல்புற பற்று ஒற்றடமாவே மருந்து சொல்லி அம்மா சரி பண்ணிட்டு இருக்காங்க. வேப்பிலை, சுக்கு, மஞ்சள், முருங்கப்பட்டை இது நாளையும் அரைச்சு காதுகளை சுற்றி மேல் கீழே நல்லா சுத்தி மேல 10 மாதிரி போட்டுட்டு அது ஒரு மணி நேரம் கழிச்சு கோதுமை தவிடையும் கல்லுப்பையும் வறுத்து சூடு பண்ணி நல்லா வறுத்து மூட்டை கட்டி அதை மேல வச்சு ஒத்தனை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு நாள் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலி தீர்ற வரையும் செய்யலாம். இதுக்கு உள் மருந்தெல்லாம் கிடையாது, மேல்புற பற்றாகவும் ஒற்றடமாகவுமே சொல்லியிருக்காங்க. காதை சுத்தி தடவிடணும். நல்லா 1 மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறம் கோதுமை தவிடையும் கல்லுப்பு 2த்தையும் வறுத்து மூட்டை கட்டி ஒத்தனம் கொடுக்கும் பொழுது காதுல இருக்க வலி, இந்த சீழ் இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் எது இருந்தாலும் சரியாகும். நன்றி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.